கர்த்தாவே அடிமையை மறைக்கிறேன். தேவன் நீர் இந்த செய்தியிலே அப்பா அநேக ஜனங்களை தொடும்படியாக ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் எங்கள் மத்தியில் நீர் வெளிப்படும்படியாக ஆண்டவரே எங்களோடு பேசுவீராக. அடிமையை மறைத்து கர்த்தர் நீர் பேசுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் நம்ம தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி பார்த்திங்கன்னா சங்கீதம் 27:14. எடுத்தவர்கள் வாசிங்களேன். சங்கீதம் 27:14 எடுத்தவர்கள் வாசிங்க. சங்கீதம் 27:14 படி, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. மீண்டுமா இந்த வசனத்தில் பார்த்திங்கன்னா 2 முறை கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு என்று சொல்லி வருகிறது. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்குதல் என்றால் என்ன? இன்னைக்கு பிரசங்கத்தின் தலைப்பே அதுதான். கர்த்தருக்கு காத்திருக்குதல் என்றால் என்ன என்ற அந்த காத்திருப்பதினால என்னென்ன ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தருக்கு நம்ம காத்திருக்குதுன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். 2வது என்னென்ன ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம், அடைய போகிறோம். நிச்சயமாக வேதம் நமக்கு கர்த்தருக்கு காத்திருப்பதால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அதே சமயத்தில் கர்த்தருக்கு காத்திருக்காதவர்கள் வாழ்க்கையில் என்னவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்றதையும் நாம் இப்போது பார்க்க போகிறோம். ஸோ 3 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, காத்திருக்கும் அனுபவம். கர்த்தருக்கு காத்திருத்தல் என்றால் என்ன அப்படி பார்த்திங்கன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்பது வேதம் சொல்லுகிறது அவர் முகத்தை தேடுதல். கர்த்தருக்கு காத்திருத்தால் என்றால் என்ன? ஒரு இடத்துல போய் சும்மா அப்படியே வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறதா? ஆண்டவர் வருவார்னு சொல்லி ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு நம்ம உட்காந்துருக்கோமா? அப்படி கிடையாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா ஜெபம் பண்ணணும், அவர் முகத்தை தேடணும். ஒரு அருமையான பாட்டு கூட இருக்குது பாரு. ஏன்னா, உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசையா, அல்லேலூயா அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சங்கீதத்தில் நம்ம அநேக முறை நான் கர்த்தாவே உம்முடைய முகத்தை தேடுகிறேன், உம்முடைய முகத்தை தேடுகிறேன், உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்குதல் என்று சொன்னால் நம்பர் 1, நம்ம கர்த்தரை தேடணும். அதுதான் கர்த்தருக்கு காத்திருத்தல். நான் இதுக்கு உண்டான ஆதார வசனங்களை நான் மேற்கொண்டு சொல்லுவேன் உங்களுக்கு. அதே சமயத்தில் தேவ சமூகத்தில் நாம் செலவிட வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்குதல் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் நம்ம செலவிடணும். என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதிகாலமே எழுந்து அவர் சமூகத்தில் அமர்ந்து அவரை தேடுகிறவர்களாய், அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாய். அநேக பரிசுத்தவான்கள் என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். காலையில் விடிகாலில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு போட்டுட்ருப்பாங்க. அதனால அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். சங்கீதம் 5:3 பக்தன் இப்படி சொல்கிறார் பாரு. கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பு கர்த்தருக்கு காத்திரு. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா என்ன? அதிகாலையுமே எழுந்து நாம் கர்த்தரை ஜெபிக்கிறவர்களாய், கர்த்தரை நாம் தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதுதான் பைபிள் சொல்லுது. ஆதார வசனம் சங்கீதம் 5:3 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் அப்படின்னு சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு. அப்போ காலையில் காத்திருக்கிறது, தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரை துதிக்கிறதுக்கு பேர் தான் காத்திருத்தல். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதிகாலையில் காத்திருந்தால் என்ன நமக்கு நடக்கும்னு கேட்டால், அதிகாலமே என்னை தேடுகிறவன் கண்டறிகிறான் பைபிள் சொல்லுது. அப்போ ஆண்டவரை நாம் கண்டடைகிறவர்கள், அவருடைய பிரசன்னத்தை ருசிக்கிறவர்களாய்,
அதிகாலையில் தேடினா கிருபை பெருகும். அதிகாலையில் நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம வாழ்க்கையில் ஆண்டோட கிருபை பெருகிக்கிட்டே போயிட்டே இருக்கும். அது மாத்திரமல்ல, காத்திருக்கும் அனுபவம் என்பது அசையாது விசுவாசத்தோடு உறுதியாய் காத்திருக்க வேண்டும். அசையாது விசுவாசத்தோடு உறுதியாய் காத்திருக்க வேண்டும். ஏதோ ஒரு நாள் 2 நாள் அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபம் கிடையாது. என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாலும் கேட்காவிட்டாலும், என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காவிட்டாலும், என் நோய் எனக்கு சுகமானாலும் சுகமாகாவிட்டாலும், அன்பு தேவ பிள்ளைகளே, அசையாத விசுவாசத்தோடு அவர் சமூகத்திலே உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் காத்திருத்தல். பின்வாங்கி போகாமல் தேவனை தேடி நம்ம அசையாத விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவரிடத்துல காத்திருக்கோம்ல, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு காத்திருத்தல். தானியேல் பாருங்கள், 21 நாள் ஜெபத்திலே காத்திருந்தார், வெற்றி கிடைத்தது. தானியேலுக்கு 21 நாள் ஜெபத்திலே காத்திருந்தார், தானியேலுக்கு வெற்றி கிடைத்தது. காத்திருந்தவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். மோசே சீனாய் மலையில் 40 நாள் 40 நாள்னு ஃபாஸ்டிங் இருக்கிறார். சீனாய் மலையில் மோசே 40 நாள் 40 நாள்னு சீனாய் மலையில் மேல் ஏறி தேவ சமூகத்திலே அமர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறது, தேவனை துதித்து கொண்டு காத்திருக்கிறது. 40 நாள் இரவும் பகலும் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் காத்திருந்தார். ஃபாஸ்டிங் சீனாய் மலை மேலே ஏறி. எதற்காக? தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. காத்திருந்த மோசேயை கர்த்தர் உயர்த்தினார். காத்திருந்த மோசேக்கு என்ன நடந்தது? தேவனுடைய சாயல் மோசேயின் மேல் வெளிப்பட்டது. தேவனுடைய மகிமை மோசேயின் முகத்தில் இருந்துச்சு. மோசே ஜனங்கள் பார்க்கக்கூடாதபடிக்கு மோசே முகத்தை என்ன பண்ணியிருந்தாராம்? முக்காடு போட்டு மூடி இருந்தாராம். அப்போ நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தருடைய பிரகாசம் நம்மேல் உதிக்கும். நாமளும் ஆண்டவரை போல பிரகாசிப்போம், ஜொலிக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை அவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தும் சவுலை கொலை செய்யாமல், நல்லா தெரிஞ்சுக்குங்க, சவுலை தாவீது கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் ஒரு நேரத்தில். ஆனால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேலே கை போட மாட்டேன். அன்னைக்கு சவுலை கொன்றிருந்தார்னா அடுத்த ராஜா யார் தான் வந்திருப்பார்? தாவீது வந்திருப்பார். ஒட்டுமொத்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவா தாவீது வந்திருப்பார், சவுல் அன்னைக்கு கொன்றிருந்தார்னா. ஆனால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேலே என்ன பண்ண மாட்டேன், கை போட மாட்டேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்ன நடந்தது? அன்பு தேவ பிள்ளைகளே, காத்திருந்தார். என்னதான் சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணி இருந்தாலும், தாவீதை நீ ராஜாவாக போகிற, அடுத்த ராஜா நீதான்னு சொல்லி தாவீதை அபிஷேகம் பண்ணியிருந்தாலும், சவுல் அன்னை கொண்டிருந்தால் அடுத்த நாளே தாவீது ராஜாவாக இருந்திருக்கலாம். ஆனால் தாவீது அதை செய்யவில்லை. நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல் கை போட மாட்டேன்னு சொல்லி காத்திருந்தார். தன்னுடைய வேலைக்காய் காத்திருந்தார். முடிவு என்ன? ஆடு மேய்த்த தாவீதை கர்த்தர் அரசனாய் மாற்றினார். இப்போ காத்திருக்கிறவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அன்பு தேவ பிள்ளைகளை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையாகிய ஈசாக்கு ஆபிரகாமுக்கு நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன்னு சொன்னார். அந்த குழந்தையை பெற்றெடுக்க ஆபிரகாமுக்கு 100 வயதாயிற்று. ஆபிரகாமுக்கு எத்தனை வயசாயிடுச்சு? 100 வயசாச்சு அந்த குழந்தையை பெற்றெடுக்க. அப்போ ஆபிரகாம் அதுலேயும் சலிச்சு போல காத்திருந்தார். தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குழந்தையை நிச்சயமாக கர்த்தர் எனக்கு தருவார். என்னிடத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி புறப்படும், இந்த உலகை நிரப்பும், கடற்கரை மணலத்தனையாக வானத்து நட்சத்திரங்களைப் போல என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு குழந்தையிடமிருந்து வரும் என்று சொல்லி ஆபிரகாம் அன்புக்குரியவர்களே 100 வருஷம் காத்திருந்தார். 100வது வருஷம் ஈசாக்கு பிறக்கிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்போ ஆசீர்வாதத்தை பாருங்கள், காத்திருக்கிறதுனால வர்ற ஆசீர்வாதம். ஒரு வாக்குத்தத்தம் உள்ள சந்ததி இந்த உலகத்திலே தோன்றுகிறது. அது மாத்திரமல்ல, நிறையா சொல்லலாம். யோசுவா, காலேப் எடுத்துக்கங்க.
வாக்குத்தத்தம் பண்ண அவங்கெல்லாம் காத்திருந்தவர்கள். யோசுவாவும் காலேபும் என்ன பிரதர் காத்திருந்தாங்க? எல்லாரும் நெகட்டிவாக சொன்னாங்க, கானானை நம்ம சுதந்திரிக்க முடியாதுன்னு. ஆனால் யோசுவாவும் காலேபும் தான் சொன்னாங்க, அவங்கள காத்த நிழல் அவங்கள விட்டு விலகிருச்சு, நம்ம போகலாம், நம்ம சுதந்திரிக்கலான்னு சொல்லி. ஆனால் மற்ற ஜனங்க ஒத்துக்கலை. தான் நெகட்டிவாக பேசுனதுனால, வனாந்திரத்தில் முறுமுறுத்ததுனால எகிப்திலிருந்து வந்த ஜனங்கள் அத்தனை பேரும் அடிந்து போனார்கள். ஆனால் கானானை சுதந்திரிக்க 40 வருஷம் ஆச்சு. இந்த 40 வருஷமும் யோசுவாவும் காலேபும் காத்திருந்தார்கள். 40 வருஷம் யோசுவாவும் காலேபும் காத்திருந்தாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். பைபிள் சொல்லுது, காத்திருக்கிறவர்கள். அன்றைக்கி யோசுவாவும் காலேபும் சுதந்திரிச்சுக்கிட்டாங்க. கானானுக்குள்ளே போகிறதுக்கு 40 வருஷம் முறுமுறுக்காமல் காத்திருந்தாங்க. இன்றைக்கி நமக்கு 1 மாதம் 1 வருஷம் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தடைபட்டால் நம்ம ஆண்டவரை நோக்கி முறுமுறுத்து என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசிடுறோம். ஆனால் யோசுவாவும் காலேபும் அப்படி இல்லை, முறுமுறுக்காமல் 40 வருஷம் இருந்தாங்க. 40 மோசையை கூட அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியல. ஆனால் யோசுவாவும் காலேபும் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். பதட்டப்படக்கூடாது நம்ம வாழ்க்கையில். என்ன எப்போவுமே ஒரு பொறுமை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். நீடிய பொறுமை நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். இந்த பிரசங்கத்தின் தலைப்பு கர்த்தருக்கு காத்திரு. சங்கீதம் 27:14 வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் இந்த காலகட்டத்தில் கர்த்தர் நம்ம மத்தியில் என்ன விரும்புகிறாரு? ஒருவருக்கொருவர் நம்ம சபைகளில் ஐக்கியத்தோடு காத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆண்டவர் மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து பரமேறி செல்லும்போது தன்னுடைய சீசர்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் எருசலேமை விட்டு எங்கேயும் போகாதீங்க. இது அப்போஸ்தலர் 1:5 1:8 நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எருசலேமை விட்டு எங்கேயும் போகாதீங்க, என்னிடத்தில் கேள்விப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக நீங்கள் அங்கே எருசலேமில் காத்திருங்கன்றார். காத்திருந்த அந்த அப்போஸ்தலர்கள் மேலே, காத்திருந்த விசுவாசிகள் மேலே மேல் வீட்டறையில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்ன நடந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமாக இறங்கினார். ஒவ்வொருத்தரும் அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஆவிக்குரிய பலனை பெற்று கொண்டார்கள். ஆமாம், எதுக்காக அப்படின்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லிட்டு போனார். அந்த வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றினார். யாருக்கு? காத்திருந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிறைவேற்றினார். ஆக அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி நம்ம பைபிள் வாசிக்கிறதுக்கு முடியல. பைபிள் வாசிக்கிறதுக்கு செல்ஃபோன் நம்மளை ஆக்கிரமிக்குது. ஆமாம், ஃபேஸ்புக் ஆக்கிரமிக்குது, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், இப்படி படம், சினிமா எல்லாம் ஆக்கிரமிக்குது. ஏன்? காத்திருக்க வைக்கக்கூடாது. எனக்கு காத்திருந்துட்டாங்கன்னா, என்னுடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு காத்திருந்துட்டாங்கன்னா ஜனங்க என்ன பண்ணிடுவாங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சிருவாங்க, நல்லா படிச்சிருவாங்க, ஆசீர்வாதம் வந்துடும், பிஸ்னஸில் ஆசீர்வாதம் வந்துடும், குடும்பத்தில் ஆசீர்வாதம் வந்துடும் சொல்லிட்டு இன்றைக்கி உங்களையும் என்னையும் காத்திருக்க விடாமல் பல காரியங்களில் பிசாசு டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். மாறாக நீங்களும் நானும் இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையில் நம்ம காத்திருக்க வேண்டும். அவருடைய வசனத்தை இரவும் பகலும் தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மனுஷன். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் தன் காலத்தில் தன் கனியை தருவான். யார்? இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறார். அதுவும் காத்திருத்தல் அனுபவம் தான். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறதும் பைபிள் வாசிக்கிறதும் என்னதான்? காத்திருக்கிற அனுபவம் தான். ஜெபிக்கிறதும் காத்திருக்கிற அனுபவம் தான். ஆனால் பிசாசு விடமாட்டான். அதை விடமாட்டான். ஏன்னு கேட்டால் நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சிட்டு போயிடுவோம்ல. ஆமாம், அப்போ காத்திருக்காதவர்களுக்கு நடந்த சோகம் என்ன உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், என்ன நடந்துச்சுன்னா, மோசேக்கு காத்திருக்காமல் சாபத்தை சம்பாதித்தார்கள். யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். மோசே மலைக்கு 40 நாள் உபவாசம் போட்டு நான் போய் ஆண்டவர்கிட்ட போய் கட்டளைகளை வாங்கிட்டு வரேன்ட்டு போகிறாரு. எங்களை அழைச்சிட்டு வந்த மோசேக்கு என்ன ஆயிடுச்சோ, என்ன சம்பவிச்சதோ எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வழிபடுறதுக்கு எங்களுக்கு ஒரு கடவுளை காமின்றான்.
அத்தனை நாள் அவன் கடவுளை பார்த்தானா என்னன்னு தெரியாது. எகிப்தில் பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருந்தவன், அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேலர்கள். ஆனால் மோசே 40 நாள் மலையிலேருந்து இறங்கி வரல, காத்திருக்க முடியலை. இப்போ என்ன சொல்கிறான்? எங்களுக்கு ஒரு கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணணும், விக்கிரகத்தை உண்டு பண்ணணுன்றான். இவ்வளோ நாள் அவன் அதை பண்ணானா? அடிமைத்தனத்தில் இருந்தப்போ அதை பண்ணானா? அப்போ இவன் ஏன் வனாந்தரத்தில் காத்திருக்க முடியாமல் பிசாசை எப்படி கொண்டு வரான் பாருங்க. என்ன நடந்தது? மோசே இறங்கி வர்றாரு, பார்த்தா களியாட்டு, வேதனை, உபச்சாரம், அந்த விக்கிரக ஆராதனை, இதெல்லாம் பார்த்துட்டு கர்த்தர் பெரிய சங்காரத்தை விடுறார் தேவ ஜனத்தின் மத்தியில். காத்திருக்க முடியாத பிள்ளைகளுக்கு சங்காரம் நியமிக்கப்பட்டிருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட காட்சிகள்லாம், அப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் ஏன் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? நீங்களும் நானும் அதை பற்றி கொண்டு அதன்படி அதில் என்ன நெகட்டிவ் இருக்குது, அதில் என்ன பாசிட்டிவ் இருக்கிறது, நல்ல விஷயங்கள் அதிலேருந்து எடுத்து நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை நிறைவேற்றி நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும், இதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்போ மோசேக்கு காத்திருக்காத ஜனங்கள் சங்கரிக்கப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, சாமுவேல் சவுலை பார்த்து சொல்கிறார், நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ, சர்வாங்க தகன பலிகளை சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன்றார். யார்? சாமுவேல் சொல்கிறாரு சவுலை பார்த்து, நீ கில்காலுக்கு போ, அங்கே நான் வருவேன், நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு என்றார். ஆமாம், பலிகளை நிறைவேற்றும்படியாக காத்திருக்க சொன்னார். ஆனால் இங்கே சாமுவேலுக்கு என்ன ஆச்சு? இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 8வது வசனம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் 7 நாள் காத்திருக்க சொல்கிறாரு, ஆனால் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். ஜனங்கள் சிதறி போனார்கள். பலியிடணும்னு சொன்ன சாமுவேல் வரல. 7 நாள் ஆகிப்போச்சு, நம்மளே பலியிட்டுருவோன்னு சொல்லி கர்த்தர் ஆசாரியனை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய வேலையை சவுல் செய்ய ஆரம்பித்தான். இது என்னதுன்னா, கீழ்ப்படிதல் இல்லை, காத்திருக்கவில்லை. ஏன்? சொன்ன நாட்களை விட 1 நாள் கூட போனால் காத்திருந்தா என்னாச்சு? காத்திருக்காத சவுல் என்ன ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? அன்றைக்கு மோசேக்கு காத்திருக்காத ஜனங்கள் சங்காரமாக்கப்பட்டார்கள். இங்கே சாமுவேலுக்கு காத்திருக்காத சவுலினுடைய ராஜ்யபாரம் பறிக்கப்பட்டது. கர்த்தர் என்ன பண்ணார்? சவுலை நான் ராஜாவாக்குனதுக்கு மனஸ்தாபப்படுறேன்ட்டார். அப்போ காத்திருக்காத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு வைக்கிற டெஸ்ட்டு. நம்ம கர்த்தருக்குள்ளே காத்திருக்கும் போது தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். யோபு 14:14 பாருங்கள், மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? வசனிக்கிறார் பக்தன் இப்படியாக, எனக்கு மாறுதல் வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். உபத்திரவத்தில் இருக்கிறாருங்க யோபு, வேதனையோடு இருக்கிறாரு. உடம்பெல்லாம் வியாதி, என்ன வியாதினே சொல்ல முடியல. நாளுக்கு நாள் ராத்திரியெல்லாம் தூங்கும் போதெல்லாம் வேதனை. இன்றைக்கி பிழைப்போமா, நாளைக்கு தப்பி பிழைப்போமா, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான உடம்பில் சரீரத்தில் போராட்டத்தை கொண்டு வர்றான் பிசாசு. ஆனால் அங்கே யோபு என்ன சொல்கிறார்? யோபு 14:14 எனக்கு மாறுதல் வரும் என்று, ஏதாவது ஒரு சேஞ்ச் என் லைஃப்பில் வந்துடாதா? வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, யோபு காத்திருந்தார். யோபு 42வது அதிகாரத்தில் பார்த்தோம்னா யோபு காத்திருந்ததுக்கு உண்டான பலனை அனுபவித்தார். என்ன? இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை யோபு சுதந்திரித்து கொண்டார். யோபுக்கு முன்பு இருந்ததை காட்டிலும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் யோபுக்கு கொடுத்தார். காத்திருக்காதவர்கள் நிமித்தம் என்னென்ன சாபங்கள், என்னென்ன விளைவுகள் வந்தது, காத்திருந்தவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள். வானத்திலிருந்து இறங்கின பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அங்கே பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டது நிமித்தம் உலகத்தையே கலக்கினாங்க அப்போஸ்தலர்கள். உலகத்தையே கலக்கினாங்க அப்போஸ்தலர்கள். அதே மாதிரி யோபு
நியமிக்கப்பட்ட போராட்டத்துக்கு நான் ஏதாவது ஒரு சேஞ்ச், ஒரு மாறுதல் என் வாழ்க்கையில் வந்துரும்னு சொல்லி காத்திருந்தார். இரட்டிப்பான ஆசீர்வாதம். வியாதியிலை மத்தியிலையும் நம்ம விசுவாசத்தோடு காத்திருக்கணும். ஒரு நாள் என் வியாதி மாறுங்க, ஒரு நாள் என் வறுமை மாறும் அப்படின்னு காத்திருக்கும்போது, அதுவும் யாருக்குள்ளே? ஆண்டவருக்குள்ளே காத்திருக்கணும், வேத வசனத்துக்குள்ளே காத்திருக்கணும், ஜபத்தில் காத்திருக்கணும். காத்திருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக இவங்களே என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யோபு 30:26 சொல்லுது, நானே வாசிக்கிறேன். நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்ததுன்றார். ஆனாலும் நான் காத்திருந்த எனக்கு நெகட்டிவான காரியங்கள் தான் வந்துச்சு, ஆனாலும் நான் காத்திருந்தேன். யோபுவின் மனைவி சொல்கிறாரு, தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னுது அந்த அம்மா. அதுக்கு யோபு சொல்கிறாரு, பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி போசாதம்மா போமான்னு அப்படின்றாரு. எவ்வளோ ஒரு உறுதியான காத்திருப்பு பாருங்கள் யோபுக்குள்ளே. அப்படிப்பட்ட காத்திருப்பு நமக்கு இருக்க வேண்டும். ஆதியாகமம் 49:18 உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன்றார் பவுல், பக்தன். உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருக்கிறேன்றார். அப்போ கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நாம் காத்திருக்க வேண்டும். நாம் பதில் யாருக்கும் செய்யக்கூடாது. யாத்ராகமம் 14:14 என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். கர்த்தருடைய ரட்சிப்பு வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 25:5 என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? மறுபடியும் அதே தான் சொல்லுது. சங்கீதம் 25:5 என்ன எழுதப்பட்டிருக்குது என்றால், அன்புதே பிள்ளை, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். சும்மா ஒன்றும் தாவீதை ஆண்டவர் ராஜாவை உயர்த்தலைங்க. ஆடு மேய்ச்ச தாவீதை அரசனை மாற்றினாருன்னு சொல்கிறான். ஆடு மேய்த்த தாவீது ஆராதனை வீரன், நல்லா தெரிஞ்சுக்கணும். பயங்கரமாக இசைவாத்தியங்களை வாசித்து ஆராதனை செய்த மனிதன். வசனங்களை இரவெல்லாம் வசனங்களை தியானம் பண்ண மனுஷன் தாவீது. ஆமாம், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்த மனுஷன் தாவீது. உம்முடைய வசனத்தை தியானிக்கையில் எனக்குள் என் இருதயம் அனல் கொண்டதென்றார். உம்முடைய சந்ததியிலே உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும்ன்றாரு. அது என்ன சொல்கிறாருன்னா, உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன்றார். அன்பு தேவப்பிள்ளை, சங்கீதம் 31:24 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு காத்திருக்கிறீங்கல்ல, உங்களை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். பிரசங்கத்தை கேட்குறதும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மனசில் ஏற்றி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம், வசனம், வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார். உங்கள் இருதயம் ஸ்திரப்படும். ஆமாம், அது மாத்திரம் இல்லை, சங்கீதம் 33:18 வாசிக்கிறோம். என்னது? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும். கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? அவருக்கு காத்திருக்கிறவர்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கிறாராம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆமாம், காத்திருக்கிறதுனால எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். ஒரு மனுஷனை ராஜாவாக மாற்றினார் காத்திருந்ததுனால. ஒரு மனுஷன் தேவ சமூகத்தில் காத்திருந்ததுனால மிகப்பெரிய ஒட்டுமொத்த இஸ்ரவேலுக்கே மேய்ப்பனாக கொண்டு வந்தார். மோசேயை சொல்கிறேன். அப்போது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். அடுத்த ஆசீர்வாதம் சங்கீதம் 37:9 எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். நம்ம தான் பூமியில் சொத்துக்களை நிறையா வாங்கி போட போகிறோம். நம்ம தான் ஆத்துமாக்களை சேகரிக்க போகிறோம். நம்ம தான் ஆண்டவரை ராஜ்யத்துக்கு என்று ஓட போகிறோம். அதான் பூமியை சுதந்திரிக்க போகிறோம் ஆண்டவருக்காக. ஆமாம், அது மாத்திரமல்ல, சங்கீதம் 37:34 வாசிக்கிறோம், நீ கர்த்தருக்கு காத்திருந்து. சங்கீதம் 37:34 அடுத்த ஆசீர்வாதம் பாருங்கள். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கும். நம்பர் 1, கர்த்தருக்கு காத்திருக்கிறவனுக்கு என்ன? நீ பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கும் அவர் உன்னை உயர்த்துவார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை உயர்த்தணுன்னா நீங்கள் யாருக்கு காத்திருக்க வேண்டும்? உங்களுக்கு எவ்வளோ ஸ்கில் இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய டேலண்டான ஆளாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு காத்திருந்தால் தான் உங்களுக்கு உயர்வு.
நீங்கள் பூமியை சுதந்திரித்து கொள்ளும்படியாக அவர் உங்களை உயர்த்துவார். சங்கீதம் 37:34 அழகாக எழுதப்பட்டிருக்குது. ஆனால் துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு கர்த்தருக்கு காத்திரு என்று சொல்லி அந்த தலைப்பில் நம்ம பிரசங்கத்தை பார்த்துக்கிட்டு வர்றோம். சங்கீதம் 84:10 வாசிக்கிறோம். என்னது 1000 நாளை தாவீது சொல்கிறாரு பாருங்க, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவன். அதாவது உலகத்தில் சம்போசனையா இன்றைக்கி போனால் நான் அங்கே அந்த சினிமா தேட்டருக்கு போயிருப்பேன், போனால் நான் அந்த என்னுடைய சொந்தக்கார ஃபங்க்ஷனுக்கு போயிருந்திருப்பேன், அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருந்திருப்பேன், அங்கே போயிருப்பேன், இங்கே போயிருக்கேன், சுற்றுலாத்தலத்துக்கு போயிருந்திருப்பேன் அப்படின்றதை பார்க்கிலும் ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் என்னதான் உலக பிரகாரமான எனக்கு ஆசீர்வாதங்கள் இருப்பதை பார்க்கிலும் உலக பிரகாரமான இச்சைகளை அனுபவிப்பதை பார்க்கிலும் தாவீது சொல்கிறாரு, என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். அவர் என்ன பண்ணுவாராம், தேவனுடைய ஆலயத்துக்கு உள்ளே கூட இல்லையா, தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்துட்டு இருப்பாராம். ஆசாரியன் உள்ளேருந்து வெளியில் வருவான், என்ன வார்த்தை எனக்கு ஆண்டவர் பேசுவார் ஆசாரியன் மூலமாக என்று சொல்லி. இன்றைக்கு இந்த காணொலியை பார்த்து கொண்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்களும் இந்த தாவீதை போல தான் ஆகாமிய கூடாரங்களை விட்டுட்டு தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறீங்க. நிச்சயமாக தேவன் உங்களை பூமியை சுதந்திரிப்பதற்காக உங்களை உயர்த்துவார். இது நிச்சயம், தேவன் நடத்துவார். நிறையா வசனங்கள் நம்ம எடுத்து சொல்லலாம். இன்னொரு 4 வசனங்களை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். சங்கீதம் 119:74 நான் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். உங்களை பார்க்கும்போதெல்லாம் மக்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஆகா பிரதர் வந்துட்டாங்க, ஆகா சிஸ்டர் வந்துட்டாங்க, ஆகா என் ஃப்ரெண்டு வந்துட்டா. எப்படி? ஏன்னா நீங்கள் யாருக்கு காத்திருக்கிறீங்க? அவருடைய வசனத்துக்கு. கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவங்க, அதாவது பைபிளை வாசிக்கிறவங்க, அதை தியானிச்சுக்கிட்டு இருக்கவங்கள அவங்கள அறியாமலேயே மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி அவங்களுக்குள்ளே இருக்கும். மக்கள் அவங்க பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன் ஆவாங்க. வசனத்தை தியானித்தோன்னா, ஓ இந்த மனுஷனோட பேசணும், இந்த சிஸ்டர் கூட பேசணும் அப்படின்னு ஒரு அட்ராக்ட் ஆவாங்க. ஏன்னா இது இயற்கையாகவே கர்த்தர் கொடுத்த ஒரு ஈர்ப்பு சக்தி. அது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அது என்ன எழுதப்பட்டிருக்குது? உங்களை பார்த்தாலே ஜனங்களுக்கு சந்தோஷம் வரும். கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறவர்களை பார்த்தாலே ஜனங்களுக்கு சந்தோஷம் வரும். ஆதார வசனம் சங்கீதம் 119:74. இன்னொரு வசனம் சொல்லுது, சங்கீதம் 147:11 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறாராம். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள், ஜெபத்தில் இருக்கவங்க, ஆமாம் ஆண்டவர் என்னை இன்னும் கிருபையினால் நிரப்புவார், அதிகாலையில் கிருபையினால் நிரப்புவார், நான் இன்னும் ஸ்தோத்திர பலியில் ஏறெடுப்பேன்னு சொல்லி அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறீங்க பார்த்தீங்களா? உங்கள் மேலே தான் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். உங்களை தான் என் நேச மகனே மகளேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமாம், அப்போது கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் நம்மை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். இறுதியான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்களாம். ஏசாயா 40:31 எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான். ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறத, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். பலன் இல்லைன்னு நினைக்கிறீங்க, எனக்கு வயசாயிருச்சு, இந்த வியாதி வந்ததுக்கப்புறம், இந்த சுகர் வந்ததுக்கப்புறம், இந்த பிபி வந்ததுக்கப்புறம் நான் இனிமேல் எங்கள் பிரதர் ஊழியத்தில் எழும்பி செயல்பட போகிறேன், எனக்கு வயசாகிடுச்சு பிரதர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அன்பு தேவப்பிள்ளைகளை, ஏசாயா 40:31 நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்திருக்கும் போது கழுகுகளைப் போல திரும்பி உங்களுக்கு ரினியூ பண்ணுவார், புது பலனை கொடுப்பார், நியூ பவரை கொடுப்பார், புது சத்துவத்தை தர்றாரு. அது மாத்திரம் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள், நீங்கள் ஓடினாலும் இலைப்படை. டயர்டுன்ற வார்த்தையே வராது உங்களுக்கு கர்த்தருக்கு காத்திருக்கும்போது. நீங்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள்,
அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நடந்தாலும் சோர்வு வராது, ஓடுனாலும் இளைப்பு வராது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர்றார். நம்ம செய்ய வேண்டியது, நம்ம கர்த்தருக்குள்ளே காத்திருக்க வேண்டும். அது செல்ஃபோனோ, டிவியோ, சினிமாவோ, உலக பிரகாரமான காரியங்களோ, நண்பர்கள் கூட்டமோ, நண்பர்கள் கூட்டமோ, எதுவும் இந்த காத்திருப்பை தடை செய்யக்கூடாது. தானியேலோ வென்றால் தான் செய்து வந்தது போல 3 வேளையும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தான், பலகனி வழியாய் திறந்து. நீங்கள் என்ன சூழ்நிலை நடந்தாலும் சரி, ஜெபத்தை விடக்கூடாது, வேத வாசிப்பை விடக்கூடாது, பைபிள் வாசிக்காமல் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது. அவருடைய கிருபை வாசிக்க அவர் கிருபை பெருகும், ஜெபிக்க அவருடைய கிருபை பெருகும். அன்பு தேவ பிள்ளைகளே, சத்துவம் குறைஞ்சிடக்கூடாது. சத்துவம் குறையுதுன்னா நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கலைன்னு அர்த்தம். நம்ம உடம்புல பலன் குறையுது, நம்ம வயது முதிர்வு நிமித்தம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தா ஆண்டவர் உங்களுக்கு அந்த பலனை திருப்பி தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் திரும்பவும் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள். கழுகு எவ்வளோ பிரம்மாண்டமாக செட்டையை அடிக்கும் தெரியுமா? செட்டையை அடிக்கும் போதே காற்று அப்படியே பயங்கரமாக அடிக்கும். நீங்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டீர்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள். எந்த வியாதி உங்களை சோர்வடைய செய்யாது. நீங்கள் ஊழியத்தில் எழும்பி வல்லமையாய் கர்த்தர் உங்களை ஜொலிக்க பண்ணுவார். வல்லமையாய் அநேக ஜனங்களுக்கு தேவன் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, என்ன வியாதியில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு முடிவெடுங்க, நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன்னு சொல்லி. கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களுக்கு தான் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இன்னும் அதிகமாய் காத்திருப்பேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார்ல, நான் நாள் முழுவதும் உம்முடைய சமூகத்தில் உமக்காக காத்திருப்பேன். உங்களால் எவ்வளவு தனி ஜபத்தில் காத்திருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்கள் கர்த்தருக்காக காத்திருங்கள். ஏசாயா 64:4 வாசிக்கிறோம், தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொன்று ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளால் கண்டதும் இல்லை. என்ன வார்த்தை? உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை. ஆண்டவர் செய்ய போகிற காரியம் யாருக்கு? அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்ய போகிற காரியத்தை அவரே அல்லாமல் வேறு யாருக்கும் தெரியாதாங்க. அவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் வச்சுருக்கார் உங்களுக்கு எனக்கும். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அவர் நல்லவர், அவர் வல்லவர். மீண்டும் உங்களை எடுத்து கட்டுவார், மீண்டும் உங்களை எழுப்புவார். நீங்கள் கழுகுகளை போல செட்டைகளை விரித்து எழும்புவீங்க. நீங்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டீங்க, நடந்தாலும் சோர்வடைய மாட்டீங்க. தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 1 எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நீங்கள் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்படுவீர்கள். உங்கள் காலத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டிய கனிகளை கொடுப்பீங்க. மற்ற மரத்தில் இருக்கிற இலைகள் வேணாலும் உதிரும். என் பக்கத்தில் 1000 பேரும் 10000 பேர் விழுந்தாலும் அது உங்களை அணுகாது. ஆனால் உங்கள் மரத்தில் இருக்க இலை உதிராது. நீங்கள் எப்போவும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் எப்போவும் ஆரோக்கியமாக இருப்பீங்க. தேவ பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்டு ஒப்பு கேட்ட, இந்த ஆராதனையில் வந்திருக்கிற பங்கெடுத்திருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கேட்டு ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த செய்திக்காய் ஜெபிப்போமா? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி. ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.